Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது physics crash course நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பார்ட் 8. அதுல குறிப்பா பார்க்கக்கூடிய டாபிக் வந்து waves. ஓகேவா? waves தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம இதுல வச்சிருக்கிறது மெட்டீரியல்ஸ் எதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கோம்னா NCERT books and LUCENT GK வச்சு தான் பார்த்துருக்கோம், எழுதிட்டு வர்றோம். அதோட கண்டென்ட் வச்சு தான் பேஸ் பண்ணி தான் நம்ம வர்றோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, வாங்க நீ பார்த்துருவோம். waves. ஓகேவா? வேவ்ஸ்ன்றது என்ன, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேசிக்கான விஷயங்கள். வேவ்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம், டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் பார்க்க போறோம், இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? இதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க நெக்ஸ்ட். வேவ்ஸ்னா என்ன? அதாவது disturbance which is propagating energy from one place to another without the transport of matter. எதுவும் இல்லாம, அதாவது ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு போகும், எந்த இதுவும் சப்போர்ட் இல்லாம, எந்த ஒரு எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? ப்ரொபகேட் இல்லாம மாறும், அதுதான் அவங்க வேவ்ஸ் சொல்றது. ஓகேவா? அதுதான் அவங்க தெளிவாக ஃபர்ஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. disturbance which propagate energy from one place to another without the transport of matter. ஓகேவா? இதுதான் அவங்க சொல்லியிருக்கிறது ஃபர்ஸ்ட். இதோடது இது அதுமா கேட்டதில்ல, பட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? கிளாசிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம், அதுல தான் முக்கியமாக இருக்கு. மெக்கானிக்கல் வேவ் அண்ட் நான் மெக்கானிக்கல் வேவ்னு சொல்லி ரெண்டு இது இருக்கு இந்த கிளாசிஃபிகேஷன்ல. ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் வேவ்னு என்ன நம்ம பார்த்துருவோம். மெக்கானிக்கல் வேவ்ன்றது என்னன்னா, இதுக்கு வந்து ஒரு ரெக்யூர்டு மெட்டீரியல் மீடியம் தேவை. ரெக்யூர்டு மீடியம் தேவை. ஓகேவா? ப்ரொபகேட் பண்றதுக்கு வந்து ரெக்யூர்டு மெட்டீரியல் மீடியம் தேவை. ஓகேவா? அப்போ இருந்தால் மட்டும்தான் அது ப்ரொபெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ நான் மெக்கானிக்கல் என்ன, அப்போ அதுக்கு தேவை கிடையாது, மெட்டீரியலுக்கு மீடியம் ஒன்று தேவை கிடையாது. அதுதான் அப்போ இங்கே நீங்கள் ஷார்ட்டாக மைண்டில் வச்சுக்க கூடாது. இங்கேயும் எம்இ இருக்குது, இங்கேயும் எம்இ வச்சுக்கோங்க. எம்இன்றது மெக்கானிக்கல் வேவுக்கு ரெக்யூர்டு தேவை மெட்டீரியல், ரெக்யூர்டு மீடியம் தேவை, ரெக்யூர்டு மெட்டீரியல் மீடியம் தேவை. அதாவது வேவ் விச் ரெக்யூர்டு மெட்டீரியல் மீடியம் ஃபார் தேர் ப்ரொபகேஷன், அதோட ப்ரொபகேஷனுக்கு இதுக்கு தேவை. நான் மெக்கானிக்கலுக்கு வந்து எதுவும் தேவை கிடையாது, டோன்ட் ரெக்யூர்டு மெட்டீரியல் மீடியம் ஃபார் தேர் ப்ரொபகேஷன். ஓகேவா? இதுதான் இதோட பாயிண்ட்ஸ் முக்கியமானது. ஓகேவா? நெக்ஸ்ட், கேன் ஈவன் ப்ரொபகேட் த்ரோ வேக்கம், அதாவது வெறும் வெற்றிடத்துலையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அது நான் ப்ரொபகேஷன் உள்ளது. ஓகேவா? நான் ப்ரொபகேஷன் வந்து இதுதான் தேவை இல்லையா, மீடியமே தேவை இல்லையா, அப்போ வேக்கம்ல அதிகமாக பண்ண முடியுது என்னன்னா நான் மெக்கானிக்கல் வேவ். ஓகேவா? அதுதான் தெரிஞ்சு, அதனால தான் இங்கே பண்ணக்கூடியது. ஓகே, வேக்கம்ல நடக்கும். நான் மெக்கானிக்கல் வேவ், மெக்கானிக்கல் வேவ் மீடியம் தேவை, ரெக்யூர்டு. வாங்க இப்போ மெக்கானிக்கல் வேவ்னு என்ன, அதில் வந்து ரெண்டு இது இருக்குது. மெக்கானிக்கல் வேவில் வந்து லாஞ்சிடியூடல் அண்ட் டிரான்ஸ்ஃபர் வேவ்னு இருக்குது. ஓகேவா? இது ரெண்டும் இந்த இதில் நம்ம பார்த்துட்டு நம்ம அங்கே வரலாம். ஓகேவா? இப்போ இதுதான் இதோட எனர்ஜி. இது இப்போ இந்த டைரக்ஷன் போயிருக்கு இல்லையா, இது எனர்ஜி. ஓகே, டைரக்ஷன் வந்து எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். ஓகேவா? எனர்ஜி இப்படி மூவ் ஆகுது, எனர்ஜி இப்படி மூவ் ஆகுது. ஓகேவா? எனர்ஜி மூவ் ஆகுது. ஆனால் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டிக்கல் எல்லாமே, இந்த பார்ட்டிக்கல் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டிக்கல் எல்லாம் உங்களுக்கு இதே மாறல, இதே சைஸ்ல, ஒரே டைரக்ஷன்ல, சேம் டைரக்ஷன்ல மூவ் ஆச்சுன்னா அது லாஞ்சிடியூனல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப இது வந்து பேரலா போகுதா, அதாவது எனர்ஜியோட லெவல் டைரக்ஷனுக்கும் வைப்ரேஷன் ஆஃப் பார்ட்டிகளோடைய டைரக்ஷனும் சேமா ஒரே லெவல்ல போகுதுன்னா அது பேரலா போய்கிட்டு அர்த்தமா. அப்ப பேரலா போச்சுன்னா அது லாஞ்சிடியூனல் வேவ். ஓகேவா? அதே இது டிரான்ஸ்ஃபர் வேவ்னா என்னன்னா, இப்போ நீங்கள் பாருங்க, அது அப்படியே கீழே பாருங்க, இதோட வேவ் வந்து மேலேங்களையும் போய் வருது. இதோட வைப்ரேஷன் பார்ட்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு மேலேங்களையும் போய் வரும். ஓகேவா? மேலேங்களையும் போய் வருது, இப்படி போய் வருது. ஓகேவா? இப்படி தான் வருது. ஓகேவா? மேலேங்களையும் தான் போய் வருது. ஓகேவா? அப்போ உங்களுக்கு நார்மலாக போய்க்கிருக்கிறது, எனர்ஜி போய்க்கிருக்குது, டைரக்ஷன் வந்து இந்த இது எனர்ஜி டிரான்ஸ்ஃபரில் போய்க்கிருக்கு. உங்களோட பார்ட்டிகல்ஸ் வந்து இப்படி போகும்போது இந்த இதில் இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு, பர்பெண்டிகுலர் 90 டிகிரியில் போகுது. அப்போ இது வந்து பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல போகுது. ஓகேவா? பர்பெண்டிகுலர்ல வைப்ரேஷன் பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் ஆகுது. ஓகேவா? அப்ப இது வந்து டிரான்ஸ்ஃபர் வேவ். ஓகேவா? அதுதான் இந்த டிராயிங்ல நமக்கு சொல்றது புரியணும். ஓகேவா? இந்த ரெண்டு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ப நான் இந்த அடிச்சிடறேன். ஓகேவா? இதுதான். ஓகே, இதுதான். அப்ப இப்ப நம்ம அங்க பார்த்துடலாம். ஓகே, இப்ப நம்ம அதை பார்க்கலாம். ஓகே,
அப்போ லாஞ்சிடியூட் என்ன நம்ம பார்த்தோம், பேரலாக மூவ் ஆகணும். ஓகேவா, பார்ட்டிகல் வைப்ரேட்டிங், அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்கே பாருங்கள். If the particle of the medium vibrate parallel direction of the propagation, parallel of the direction நம்ம போச்சுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. அதாவது இதுவும் அதே மாதிரி எனர்ஜி போகிற டைரக்ஷன்லேயே போகிறதுனால அது பேரலாக போகுது. ஓகேவா, அதுதான் நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா, பேரலாக போகுது. ஆனால் இந்த வந்து உங்களுக்கு இங்கே எனர்ஜி இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இங்கே வந்து பார்ட்டிகல் வைப்ரேட் ஆகுது. அப்போ உங்களோட இது பார்க்கும்போது பர்பெண்டிகுலரில் நமக்கு காட்டுது. பர்பெண்டிகுலர் போனால் அது ட்ரான்ஸ்ஃபருடையது, பேரலாக போச்சுன்னா லாஞ்சிடியூனல். அதுதான் இங்கே சொல்லியிருக்குது. அப்போ லாஞ்சிடியூனல் வேவ்ன்றது பேரலல் டைரக்ஷனில் இருக்கணும். இது கேட்டிருக்காங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. லாஞ்சிடியூனல் வேவ்னா பேரலல் டைரக்ஷனில் ப்ரொபகேட் பண்ணக்கூடியது. ஓகேவா, இதில் இருக்கக்கூடிய ரெண்டு என்னன்னா கம்ப்ரெஷன், ரிஃப்ராக்ஷன். கம்ப்ரெஷன் என்ன, ரிஃப்ராக்ஷன் என்னன்னு பார்த்துருவோம். இது பாருங்க, இங்கே பார்க்கும்போது இதோடது வந்து சின்னதாக ஷார்ட்டாக உங்களுக்கு இருக்கும், இது கம்ப்ரெஸ் ஆகிருக்கும், இது கம்ப்ரெஷன். ஓகேவா, இது வந்து கம்ப்ரெஷன். அதுக்கப்புறம் வரக்கூடிய வந்து ரிஃப்ராக்ஷன், ரெஃப்ராக்ஷன் வந்து இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து லாங்காக இருக்கும். டிஸ்டன்ஸ் வந்து இது வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், இது கொஞ்சம் லாங்காக இருக்கு இல்லையா, இதுதான் ரெஃப்ராக்ஷனுக்குள்ளது இது. ஓகேவா, இது ரெண்டுமே இருக்கும். கம்ப்ரெஷனாக ரெஃப்ராக்ஷன் எதில் இருக்கணும், லாஞ்சிடியூட் வேவ்ல இருக்கும். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இந்த நெக்ஸ்ட்டு அடுத்து இது இந்த கம்ப்ரெஷன் ரெஃப்ராக்ஷன் இது இதில் வந்துருச்சு. இப்போ வந்து இந்த இதில் வந்து சவுண்டு வந்து ஒரு வேவ் தான். ஓகேவா, அது என்ன வேவ்னா லாஞ்சிடியூட் வேவில் வரக்கூடியது தான். இப்போ நம்ம சவுண்டு தனியாக நம்ம படிப்போம் இல்லையா, அந்த இது படித்தது எல்லாமே இந்த லாஞ்சிடியூட் வேவில் தான் வரக்கூடியது. ஓகே, சவுண்டுன்றது லாஞ்சிடியூட் வேவில் தான் நம்ம அடுத்து படிப்போம். இது லாஞ்சிடியூட் வேவில் வரக்கூடிய ஒரு வேவ்ஸ் தான் சவுண்டுன்றது. ஓகே, இது மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ இதில் அது அடுத்து பார்க்கறதுக்கு முன்னாடியே இது பார்த்துக்குவோம். அப்போ இது அப்படி ரிப்பீட் ஆகிடும். கம்ப்ரெஷன் ரிஃப்ராக்ஷன், கம்ப்ரெஷன் ரிஃப்ராக்ஷன், இங்கே ரிப்பீட் ஆகிடுச்சா, கம்ப்ரெஷன் அப்புறம் ரிஃப்ராக்ஷன். அப்போ இந்த கம்ப்ரெஷனுக்கும் இந்த ரிஃப்ராக்ஷனுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே டு இங்கே, இது வேவ் லென்த்னு சொல்லுவோம். இது வந்து வேவ் லென்த்னு சொல்லுவோம். ஓகேவா, அப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே இருக்கு இல்லையா, இது வந்து ஆம்பிளிடியூடு. இங்கே இந்த சென்டர்ல இருந்து மேலே மேக்ஸிமம் பாயிண்ட் வரைக்கும் போகுது இல்லையா, அது ஆம்பிளிடியூடு. ஓகேவா, இதுதான் இந்த இதில் பார்க்கக்கூடியது. வாங்க இந்த நெக்ஸ்ட் பார்த்துருவோம். டிரான்ஸ்ஃபர் வேவ் அதில் பார்க்கக்கூடியது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஓகேவா, பார்ட்டிகல் மீடியம் வைப்ரேட் ஆகும்போது அது பெர்பெண்டிகுலர் ப்ரொபகேஷனில் இருக்கும் அந்த வேவ். அதை நம்ம பார்த்துருவோம். இதில் நம்ம பார்க்கும்போது அங்கே பார்க்கும்போது கம்ப்ரெஷன் ரெஃப்ராக்ஷன் பார்த்தோம், இங்கே பார்க்கும்போது கிரஸ்ட். ஓகேவா, இந்த இதுக்குள்ளே இருக்கு இல்லையா, இதுலேருந்து இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே இது கிரஸ்ட்டு. இங்கேருந்து டவுனில் மேலே வந்துச்சுன்னா கிரஸ்ட், டாப்பில் வர்றது கிரஸ்ட்டு, டவுனில் வந்து ட்ரஃப்பு. ஓகேவா, கிரஸ்ட்டு ட்ரப்பு தான் அங்கே இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஷன் ரெஃப்ராக்ஷன். ஓகேவா, இந்த ரெண்டு தான் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா, அப்போ இதில் இருந்து இதில் டாப் லெவலில் வர்றது, அங்கே உள்ள வர்றது எல்லாமே ஆம்பிளிடியூடு தான். மேலே வரலாம் கீழே வரலாம், அதோட அதாவது சென்ட்ரல் லெவல்லேருந்து மேக்ஸிமம் பாயிண்ட் எவ்வளோ வருதோ அது ஆம்பிளிடியூடு. ஓகேவா, அப்போ வேவ் லென்த்ன்றது ரெண்டு கிரஸ்ட் உள்ளது, இந்த கிரஸ்ட் டு இந்த கிரஸ்டோடைய சென்ட்ரல் பாயிண்ட் வர்றது வேவ் லென்த்து. அப்படி இல்லை ரெண்டு ட்ரப்பு டு ட்ரப்பு வர்றது, இங்கேக்குள்ளது இருக்கிறதும் வேவ் லென்த்து தான். ஓகேவா, இதுவுமே நம்மளுடைய வேவ் லென்த்து, அதுதான் உள்ளது. அப்போ இதோட மெயினானது இதுதான். டிரான்ஸ்ஃபர் வேவ்னா பெர்பெண்டிகுலராக இருக்கணும், இது கிரஸ்ட் ட்ரஃப் இருக்கும். ஓகேவா, வாங்க இதை நெக்ஸ்ட் இது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஒரு ரிவிஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா, லாஞ்சிடியூட் வேவ்னா பேரலாக வைப்ரேட்டிங் பார்ட்டிகல் வந்து பேரலில் ப்ரொபகேட் பண்ணோம். அதே இது டிரான்ஸ்ஃபர் இது வந்து உங்களுக்கு பெர்பெண்டிகுலரில் ப்ரொபகேட் பண்ணோம். ஓகேவா, எனர்ஜிக்கு ப்ரொபகேட் பண்ணோம். ஓகே, இந்த நெக்ஸ்ட் நான் மெக்கானிக்கல் வேவ். இந்த நான் மெக்கானிக்கல் வேவ் அப்படி இல்லைன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னு சொல்லுவாங்க. இதோட தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, மெக்கானிக்கல் வேவுக்கு தனியாக பார்த்தாச்சு. இப்போ அதில் ரெண்டு இது இருந்துச்சு, லாஞ்சிடியூட் டிரான்ஸ்ஃபர் பார்த்தோம். இப்போ நான் மெக்கானிக்கல் வேவ் பார்க்க போகிறோம். ஓகேவா, நான் மெக்கானிக்கல் வேவ் பார்க்க போகிறோம். அதுக்கு இன்னொரு நேமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். ஓகேவா, அப்போ இதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நோ நீட் ரெக்யூர்ட் மீடியம், அதுக்கு எந்த இதுவும் தேவை கிடையாது. ஓகேவா, அதுதான் மெயினானது. ப்ரொபகேட் பண்ணுறது தேவை கிடையாது. இது வந்து நான் மெக்கானிக்கலுக்கு எடுத்துக்காட்டு வந்து ஹீட்டு, லைட் எல்லாமே இதோட எக்ஸாம்பிள்ஸ் தான். லைட்டு, ஹீட் எல்லாமே நான் மெக்கானிக்கல் வேவ். ஓகேவா, இதில் மோஸ்ட்லி இருக்கக்கூடியது டிரான்ஸ்ஃபர் வேவ் தான் இருக்கும். அப்போ டிரான்ஸ்ஃபர் வேவ்னா என்ன முன்னாடி பார்த்துருந்தோம் இல்லையா, பெர்பெண்டிகுலர் லெவலுக்குள்ளே இருக்கிறது தானே. அப்போ அதுதான் இங்கே அதிகமாக நடக்கக்கூடியது டிரான்ஸ்ஃபர் வேவ் தான் இருக்கும். ஏன்னா இதில் மீடியம் கிடையாதுன்னு சொல்லியிருப்போம், என்னடா சொல்கிறாங்கன்ட்டு இருக்கலாம். பட் ஆனால் இதில் இது மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, இது மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இது அதிகமாக கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது கேட்டது மோஸ்ட்லி டிரான்ஸ்ஃபர் வேவில் தான் இதில் இருக்கும். ஓகே, இதோட கான்செப்ட் நம்ம அடுத்தது பார்க்கும்போது புரியும் இன்னும். ஓகேவா, இந்த கான்செப்டை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் தான். இது நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இதுவுமே முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேவா,
இது கேட்ட பாயிண்ட்ஸ். ஓகே, மேக்ஸ்வெல் தான் இந்த கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் மேக்ஸ்வெல். ஓகே, மோஸ்ட்லி இதில் இருக்கக்கூடியது எந்த வேவ்ல யூஸ் பண்ணுறாங்க வருதுன்னா டிரான்ஸ்ஃபர் வேவ்ல தான் யூஸ் ஆகுது. இந்த நெக்ஸ்ட்டு இதில் முக்கியமான 2 இதை பார்த்துல. ஓகே, மேக்ஸிமம் இப்போ நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம் இல்லையா, இப்போ ஆம்பிளிடியூடுன்றது இதுதானே, இதோட பாயிண்ட் அதாவது மேக்ஸிமம் பாயிண்ட் இதில் இருந்து இங்கே மேக்ஸிமம் பாயிண்ட் அது கிரெஸ்டாக இருக்கட்டும் ட்ரஃபாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அதோட பாயிண்ட்ஸ். அதே மாதிரி தான் இங்கே இங்கே பார்க்கும்போது இங்கே இது அதாவது ரெஃப்ராக்டடோ இல்லை கம்ப்ரெஷனாக இருக்கட்டும் எங்கேயா இருந்தாலும் இங்கேருந்து மேக்ஸிமம் பாயிண்ட்ஸில் வருது இல்லையா, அதுதான் ஆம்பிளிடியூடு. அதுதான் சொல்கிறாங்க மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த வைப்ரேட்டிங் பார்ட்டிகல்ஸ். எவ்வளோ தூரம் போய் வருதோ அந்த வைப்ரேட்டிங் பார்ட்டிகல் ஃப்ரம் த மீன் பொசிஷன், இதுதான் அந்த மீன் பொசிஷன்றது. ஓகேவா, மீன். ஓகேவா, மீன் பொசிஷன் சொல்கிறது இந்த தான், இதில் இங்கே வருது. ஓகேவா, இதில் இங்கே வர்றதான் மீன் பொசிஷன் சொல்கிறது. ஓகேவா, இதுதான் மீன் பொசிஷன் சொல்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த மீன் பொசிஷனில் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த வைப்ரேட்டிங் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் த மீன் பொசிஷன் வரக்கூடியது ஆம்பிளிடியூடுன்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் இது. ஓகேவா, இங்கே இருக்குது. ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு இது. ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து 2 நியரஸ்ட் கிரஸ்டாக இருக்கட்டும் இல்லை ட்ரஃபாக இருக்கட்டும் அதுக்குள்ளது, அதாவது 2 கிரஸ்டாக இருக்கட்டும் இதுக்குள்ள வேவ் லென்த்து, அப்புறம் ட்ரஃபாக இருக்கட்டும் இதுக்குள்ளது வேவ் லென்த்து தான். அதே மாதிரி இங்கே கம்ப்ரெஷன், அதே மாதிரி கம்ப்ரெஷன் இதுவும் வேவ் லென்த்து தான். இல்லை ரெஃப்ராக்ஷன், இங்கே ரெஃப்ராக்ஷன் வரும் இல்லையா, அதுவுமே வேவ் லென்த்து தான். அப்போ இது 4 ஆப்ஷன் வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் அடுத்தடுத்தது வர்றது. ஓகேவா, இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி 2 நியரஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் த மீடியம், இதோடது அதுதான் அங்கே சொல்லியிருக்குது. ஓகேவா, எதுவாக இருந்துட்டு போட்டோம் அதோடது நியரஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் த மீடியம் வைப்ரேட்டிங் ஆஃப் த சேம் ஃபேஸில் இருக்கக்கூடியதான் வேவ் லென்த்து. அதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, கம்ப்ரெஷன் டு கம்ப்ரெஷன், ரெஃப்ரெஷன் டு ரெஃப்ரெஷன், கிரஸ்ட் டு கிரஸ்ட், ரஃப் டு ரஃப். ஓகேவா, அதுதான் அவங்க வேவ் லென்த்து நம்ம சொல்லியிருக்காங்க. ஓகேவா, த நெக்ஸ்ட் ரே விச் காசஸ் சன் பேர்ன் ஃபார் ஐடென்டிஃபைங். ஓகேவா, அதாவது இந்த சன்னில் பேன் ஆகுது இல்லையா, அதெல்லாக்கான காரணமும் இதுதான், அல்ட்ரா வயலட்டுக்குள்ள ரேஸ் தான். ஓகேவா, அதுக்கும் இந்த நான் மெக்கானிக் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தான் காரணம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தான் இது காரணம், சன் பேன் ஆகிறது காரணம், எல்லாத்துக்கும் காரணம். அதே மாதிரி இந்த கள்ள நோட்டு கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, கரன்சி கள்ள நோட்டு இல்லையா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் இதுதான் காரணம். கள்ள நோட்டு கண்டுபிடிக்கிறது இதுதான். அதாவது லைட் ரேஸ் டியூப் லைட் இருக்கு இல்லையா, டியூப் லைட் ஒரு ரேஸ் போகுது இல்லையா, அதுக்கும் இதுதான் காரணம். அப்புறம் யூவி ரேஸ் இருக்கு இல்லையா, அல்ட்ரா வயலட் இருக்கு இல்லையா, யூவி ரேஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்குமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தான் மூவ் ஆகுது. ஓகேவா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தான் மேக்னெட்டிக் வேவ் எல்லாமே காரணம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். இது ஒவ்வொன்றும் தனித்தனியாக கேட்டிருக்காங்க. ரேஸ் விச் காஸ் ஃபார் சன்பேர்னுக்கு என்ன காரணம் அப்படின்னு தனியாக ஒன்று கேட்டிருக்காங்க, ஒரு கொஸ்டினாக கேட்டுருவாங்க. அதே மாதிரி ஐடென்டிஃபை கள்ள நோட்டை கண்டுபிடிக்கிறது, கவுண்டர் ஃபிளிட் கரன்சியை கள்ள நோட்டு கண்டுபிடிக்கிறது எப்படி என்ன வச்சுன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் மூலியமாக தான். லைட் ரேஸ் பார்க்கறதுல டியூப் லைட்டுக்குள்ளே பாயக்கூடியது அது என்ன எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தான். ஓகே, யூவி அல்ட்ரா வயலட் ரேஸ் காரணம்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தான். ஓகேவா, அது இல்லாமல் ரொம்ப முக்கியமானது நிறைய வாட்டி இதில் எஸ்எஸ்சியில் கேட்டது வந்து டிவி ரிமோட்டில் யூஸ் பண்ண முடியாது என்ன இன்ஃப்ராட் ரேஸ். ஓகேவா, இன்ஃப்ராட் ரேஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, இது எல்லாமே தனித்தனியாக கேட்டதா, இது எல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. த நெக்ஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான். இதில் ஏதாவது மிஸ் பண்ணி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். த நெக்ஸ்ட்டு நம்மளுடைய சேனலுடையது ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். இது வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த மாதிரி ரெட் கலரில் காட்டும், நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்மளோட பிளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 1 or 2 வீடியோஸ் உங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி எஸ்எஸ்சியாக இருந்தாலும் அதில் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எஸ்எஸ்சிக்கு தனியாக மேக்ஸ் இருக்கும். இது வந்து கான்செப்ட் மூலியமாக போகும். கான்செப்ட் மட்டும் தான் இப்போ போட்டுருப்போம். அப்போ கான்செப்ட் மட்டும்தான் இதில் போய்கிட்டு இருக்கும். அதே மாதிரி இதில் பார்க்குறோம் மேசரி ரீசனிங் எல்லாமே டாபிக் வைஸ் தான் ஒவ்வொன்றா தனித்தனியாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே எனக்கு ஒரு மெட்டீரியல் புக் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் எல்லா கண்டென்ட்டும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பாருங்கள், பார்த்துட்டு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். அது நான் ஒரு கேரண்டி தரேன். ஓகேவா, அதில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, கண்டென்ட் நல்லா இருக்குது, தெளிவாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, அதுலேயும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை மறக்காதீங்க. நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி கிரே கலரில் காட்டும். அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில்
பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நீங்கள் டெலிகிராம் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா மறக்காமல் இந்த சேனலில் ஜீரோ டு ஹீரோவில் லிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் வந்து இதோட லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. டோன்ட் மிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் அதோட லிங்க்ஸு, நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் தான் நம்மளோட பிடிஎஃப்ஸ் எல்லாமே முக்கியமான கண்டென்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, ஏதாவது அதிகமாக ஏதாவது டைம்ஸ் இருக்குது, இதில் கொஞ்சம் ஏதாவது இருந்தாலும் உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் உடனே மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில். வாழ்க வளமுடன். உங்களோட விடைபெறுவது உங்கள் சுரேஷ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.